ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான சிம்பிளான மைதா மாவு இல்லாத சிக்கன் பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக இந்துப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பக்கத்தில் வந்து கலந்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாவு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் வெளியே எடுத்துகிட்டு வேறு தட்டில் வந்து மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 8 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தோசை கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கொண்டு வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி நிறைய சப்பாத்தி வந்து சுட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதில் முட்டையை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சிக்கன், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா தூவி விட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்தா சூப்பரான சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.